நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வீட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் ப்ரீஃபாக. நம்ம ஆல்ரெடி மேட் காங்கிரட்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து ஒரு கஸ்டமர் வாஸ்து பண்ணி இப்போ அந்த வீடு முடிஞ்சு பால் காய்ச்சியாச்சு. நான் அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு நான் உங்களுக்கு இந்த காங்கிரட் வீடியோ பற்றி மேட் காங்கிரட் வீடியோ பற்றி போட்டிருக்கேன். இது என்னென்னா ஒரு ஈபி லைனு டிஸ்டர்பன்ஸ் எல்லாத்தையுமே மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வேலையை ஆரம்பிக்கணும். அதுக்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது வேலையை ஆரம்பித்ததுக்கப்புறம் அப்படின்றதுக்காக தான் இதை எடுத்திருக்கேன். பேஸ்மெண்ட் போடுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும். அடுத்து போர் போடுறோம், மார்க் பண்ணி ஈசானி மூலையில் மார்க் பண்ணி நம்ம போர் போடுறோம். இது எல்லாமே நம்ம ஏற்கனவே தெரியும், வீடியோஸ் போட்டிருக்கேன் நிறையா. இது வந்து ஃபவுண்டேஷன் வீடியோ இதெல்லாமே போட்டிருக்கேன். போட்டு இதுக்கப்புறம் நம்ம கட்டடம் கட்டி அதில் மண் ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணி நம்ம ஏற்கனவே நம்ம இந்த இந்த வண்டி நிற்கிது பாருங்கள், அதை வச்சு நம்ம ஆல்ரெடி நம்ம கம்ப்ரெஸ் பண்ணிடுவோம் இந்த மண்ணை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ஒரு அடி கேப்பில் நம்ம இந்த மாதிரி எந்த வித பிரச்சனையும் வரக்கூடாது, பூச்சி பிரச்சனை அதாவது கரையான் பிரச்சனை எதுவும் வரக்கூடாதுன்றக்காக கரையான் மருந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மிஷின் பார்த்துட்ருக்கீங்களே இது வந்து எர்த் ரேமர்னு சொல்லுவாங்க. இது வந்து கம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. நம்ம திம்ஸ் வச்சு அடிப்பாங்க முன்னே, இப்போ வந்து எர்த் ரேமர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அது வந்து வைப்ரேட் ஆகி நம்ம எல்லா மண்ணையும் கம்ப்ரெஸ் பண்ணி உள்ளே இருக்க எல்லா கேப்ஸையும் ஃபில் பண்ணிடும் இந்த மண். இந்த மாதிரி ஃபில் பண்ணி நம்ம வச்சிட்டோம்னா எந்த வித கேப்பும் இருக்காது, எந்த இடத்துலையும் நமக்கு கல் இறங்காது. அதாவது டைல்ஸ் ஒட்டினதுக்கப்புறம் இந்த பள்ளம் விழுகுது, டைல்ஸ் இறங்குது அப்படிங்கிற பிரச்சனை வராது. மேக்ஸிமம் இதை எந்த இடத்துல வரும் அப்படின்னா வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுற இடத்துல, கிரைண்டர் யூஸ் பண்ணுற இடத்துல, பழைய கிரைண்டர் இந்த மாதிரி வச்சுருக்க இடத்துலலாம் வைப்ரேஷன் அதிகமாக அடியில் இருக்க மண் எல்லாமே இந்த மாதிரி பேஸ்மெண்ட்டில் போட்டிருக்க மண் கல் இதெல்லாமே கம்ப்ரெஸ் ஆகாமல் அப்போ தான் உட்கார ஆரம்பிக்கும். அது உட்கார செட் ஆகும்போது அந்த வைப்ரேஷனில் மேலே அந்த டைல்ஸ் எல்லாமே இறக்கம் கொடுத்துரும். இதனால தான் வீட்டில் பள்ளம் விழுகிறது, அங்கங்கே இந்த மாதிரி இடங்களில் பள்ளம் விழுகிறது. நம்ம அந்த முன்னாடியே இந்த மாதிரி எர்த் ரேமர் யூஸ் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா இந்த எந்த பிரச்சனையும் வராது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், மேட் காங்கிரட் இந்த மாதிரி கம்பி கட்டி காங்கிரட் போட்டு க்யூரிங் விட்டுட்டோம்னா தண்ணி நப்பி க்யூரிங் விட்டுறணும், எந்த வித பிரச்சனையும் ஃப்ளோரில் நமக்கு வராது. இது நம்ம தான் மதுரையில் நிறையா இடத்துல பண்ணியிருக்கோம். இது மாதிரி யாருமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா காஸ்ட் வைஸ் இது கூடிரும் அப்படின்றக்காக கம்பி காங்கிரீட் இந்த மாதிரிலாம் போட்டோம்னா காஸ்ட் வைஸ் கூடிரும் அப்படின்றக்காக யாரும் இதை பண்ண மாட்டாங்க. வீடுங்கிறது என்றைக்காக இருந்தாலும் நமக்கு எந்த டேமேஜும் ஆகாமல் இருக்கணும். அந்த டேமேஜ் ஒர்க் பார்க்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம்னா நமக்கு எந்த வித டேமேஜ் ஒர்க்கும் வராது. அடுத்து பார்க்குறதுக்கு நீங்கள் யார் புதுசாக வீடு கட்ட போகிறீங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி வீடு கட்டுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வாழும்போது எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் உங்கள் பேர் சொல்ல இருக்கணும்னா இந்த மாதிரி மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணி வீடு கட்டுங்க, ஆசைப்பட்டு கட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.